அண்ணா வணக்கம். அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள். கோபாலகிருஷ்ணன். அண்ணா வந்துட்டு அண்ணன் ஏற்கனவே அறிமுகமானவங்க நமக்கு. அண்ணா கருப்பு கவுனி அரிசி பற்றி பர்மாவில் சாப்பிட்டதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அப்போ சரியாக பதிவு போட முடியல. இப்போ அண்ணன்ட்ட சில கேள்வி கேட்போம். ஆனால் என்ன அண்ணன் அந்த கருப்பு கவுனி அரிசி எப்படி அங்கே சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு. அண்ணா சொல்லுங்கண்ணே. கருப்பு கவுனி அரிசி நீங்கள் அங்கே சாப்பிட்டோன்னு சொல்லுவீங்கல்ல? அரிசியை நைட்டாக ஊற வச்சிடணும். சரி, இல்லை அங்கே எப்படி சாப்பிட்டீங்க அதை சொல்லுங்கள். அதை தான் சொல்கிறேன். சரி. அரிசியை நைட்டாக ஒரு படி 2 படி ஊற வச்சிடணும். சரிண்ணே. கூட்டமாக இருந்தால் 2 படி, கூட்டம் குறைச்சலா இருந்தால் 1 படி. தட்டைப்பயிர் இருக்கா, காராமணி பயிருன்னு சொல்லுவாங்க. காராமணி நாட்டு பயிருன்னு சொல்லுவாங்க. அந்த காராமணி பயிர் ஒரு கையை தனியாக ஊற வச்சிடணும். புட்டு அரிசி பானையில் 4 மணிக்கு அள்ளி வச்சு அப்படியே அவிச்சிடணும். 2 தேங்காயை உடைச்சி திருவி, சொல்கிறபடி தான் 2 தேங்காயை உடைச்சி திருவி அது தலையில் கொட்டிட்டு சீனி அள்ளி கொட்டி பிணைஞ்சி ஓஹோன்னு ஊட்டி ஊட்டி. சீனி தானா? ஆமாம், சீனி. இல்லை நீங்கள் சாப்பிட்டது எந்த வருஷம் சொல்லுங்கள் அங்கே பர்மாவில் சாப்பிட்டது? நான் 50 வருஷத்துக்கு முன்னே உள்ள கதை. இப்போ வந்து 2026. அப்போ இதில் ஒரு 25, அதில் ஒரு 20. 1975. 1965 வந்தேன். 60 இங்கே வந்துட்டீங்க. வந்துட்டேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இது அங்கே 65 இங்கே வரும்போது உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு வந்து இங்கே வரவுள்ள 13 வயசு. அண்ணா பர்மாவிலேருந்து 13 வயசில் இங்கே வந்துட்டாங்க. ஆனால் அவங்க 13 வருஷம் அவங்க வயசுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே சாப்பிட்டது. சொல்லுங்கள். அதுக்கு பிற்பாடு இங்கே ஊருக்கு வந்தேன். இல்லை சரி. 50 வருஷம் ஆயிட்டு. சரி. இல்லை அது அந்த இல்லை அது இல்லை கொஞ்ச நேரம் அதை ஊட்டி ஊட்டி சீனி. இல்லை ஒரு நிமிஷம் அவிச்சிடுறோம். எப்படி? இல்லை அரிசியை என்ன புட்டரிசி பானையில் வைக்கணுமா? ஆமாம், இட்லி பானையில் வச்சாலும் சரி, புட்டரிசி பானை வச்சு அவிச்சு அப்படியே கொட்டிட்டு தேங்காய் சீனிலாம் கலந்து வச்சிடணுமா? சாம்பாரத்தில் அப்படியே கொட்டிடணும். கொட்டிட்டு தேங்காயெல்லாம் கொடுத்து சீனிலாம் கொடுத்து ஊட்டி. இல்லை 1.5 படி அரிசிக்கு காராமணி எவ்வளவு? ஒரு கை உஷ்மா கொஞ்சோண்டு காப்பி போட்டா. சரி. சரி. எல்லாம் போட்டு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் கொட்டி கலக்கிறோம். ஆமாம், காராமணி இதில் போட்டு அவிச்சிடணும். கையாலே பிசைவீங்களா உருண்டை பிடிக்கிறதுக்கு? அந்த அரிசியிலே போட்டுருணும் காராமணி பயிர். இல்லை அது இல்லைண்ணே, எல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் பிசைறது எப்படி? அதான் ஆறணுன்னு எல்லாம் பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிறது. உருண்டை பிடிச்சி உங்களுக்கு ஒரு உருண்டை உங்களுக்கு உருண்டை கொடுப்பாங்க. அது காலைல 6 மணிக்கு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இல்லை 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு எத்தனை மணிக்கு வேலை செய்வீங்க? இது இந்த சாப்பிட்டது அங்கே வயலில் வேலை செய்யறாங்க. அதான் 8 மணிக்கெல்லாம் அங்கே வயலுக்கு போகும். 8 மணிக்கு போயிடுவீங்க. எத்தனை மணிக்கு வயலில் ஏறுவீங்க? 8 மணி போட்டு 2 மணிக்கு தான் இருக்கும். அது வரைக்கும் நடுவில் வந்து கிடையாது. அது அவ்வளோ சத்தாக இருக்கும், உடம்பு தெம்பா இருக்கும். அவ்வளோதான் சாப்பாடு. கருப்பு கவுனி அரிசி காராமணியும் அப்படி சேர்த்து சாப்பிட்ருக்காங்க. எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1965 முன்னாடி சாப்பிட்ருக்காங்க பர்மாவில். ரங்கூன்ல ஊர்காரன் பேர் தான் பர்மா. அது ஊர் பேர் ரங்கூன். இல்லை அது தலைநகரம். இங்கே சென்னை மாரி அங்கே ரங்கூன். 125 காலாபசியில் முஸ்லீம் ஏரியாவில் பிறந்தாள். என்னமோ இங்கே கிடக்கணும்.